இரட்டை இலை சின்னத்தை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்ற ஆத்திரத்தில் செய்த உச்சக்கட்ட தவறின் விளைவாகவே தினகரன் கைது செய்யப்பட்டுள்ளதாக அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணியைச் சேர்ந்த பொன்னையன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜகவுடன் ஒட்டுமில்லை, உறவுமில்லை என்றும் கூறியுள்ளார். சட்ட ரீதியாக இரட்டை இலை பெரும்பாலும் 95% தொண்டர்களை உள்ளடக்கிய ஓபிஎஸ்க்குத்தான் சென்றுவிடும். முறைப்படி பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்த வேண்டுமென்றால் அடிப்படை உறுப்பினர்களால் தான் தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்சியினுடைய விதி இருக்கிற காரணத்தால் இரட்டை இலை அவருக்கே போய்விடும் என்ற ஒரு ஆத்திரத்தில், ஒரு வெறித்தனத்தில் இரட்டை இலை எப்படியாவது பெற வேண்டும் என்று தேர்தல் கமிஷனை பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிவிடலாம் என்ற உச்சகட்ட ஒரு தவறை மேற்கொண்டார்கள். அதனுடைய விளைவுதான் இன்று தினகரனுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலை. பிஜேபிக்கும் இரட்டை இலைக்கு என்ன சம்பந்தம்? இரட்டை இலை இருப்பதனால் பிஜேபிக்கு லாபம் என்ன, இல்லாததால் நட்டம் என்ன? அது பிஜேபியை தானே கேட்க வேண்டும். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கும் பிஜேபிக்கும் ஒட்டுமில்லை, உறவுமில்லை. அது ஒரு அகில இந்திய கட்சி, டெல்லியை ஆளுகிற கட்சி. நாங்கள் மாநில கட்சியாக இருக்கிறோம்.